இந்த வீடியோவில் நாம் தூதுவளை காரக்குழம்பு செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த தூதுவளை இலை வந்து நம்ம உடம்புல இருக்கிற சளியெல்லாம் கரைச்சி எடுத்துரும். இது வந்து உடம்புக்கு நல்லது. குழம்பா செய்து சாப்பிட்டோமா ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து தூதுவளை இலை, இதில் முள் இருக்கும், அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 50 கிராம் புளியும் அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த புளி வந்து நான் வந்து அரை மணி நேரத்தில் ஊற வச்சுட்டேன். அதனால் இப்போ நான் கரைச்சிக்கிறேன். அதுலேயே நமக்கு தேவையான அளவும் உப்பும் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். இதை பாருங்கள், இவ்வளோ புளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கரைச்சிக்குங்க. நம்ம முன்னாடியே ஊற வச்சாதான் வந்து புளி கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரைச்சி வெடிக்கட்டி ஊற்றி எடுத்துக்கோங்க. இது மாதிரி வெடிக்கட்டி வச்சு இப்போ வந்து நான் வெடிக்கட்டிட்டேன். இப்போது இந்த புளி கூட நம்ம தேவையான அளவு மிளகாய் தூள் போடணும். 2 ஸ்பூன் அளவு நான் போடுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அதை நல்லா கலக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கலக்கிக்குங்க. மஞ்சள் பொடி, அந்த மிளகாய் தூள் எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்குங்க. புளி கூட உப்பு ஏற்கனவே கரைஞ்சிருக்கும் அதுலேயே. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்குங்க. மிளகு நல்லா வதங்கினோடனே 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம பூண்டு ஒரு 10 பல் பூண்டு போட்டு அதை நல்லா வதக்கிக்குங்க. அதில் பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டாலும் நல்லது தான். உங்களுக்கு வேணும்னா நிறைய போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டு வதக்கிக்குங்க. எண்ணெயிலே எல்லாத்தையும் வதக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க. அதை கொஞ்சம் ஆற விட்டு எடுத்து போடுங்க. இப்போது அதை அரைச்சிக்குங்க நல்லா பேஸ்ட் அளவு. இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சிட்டேன் பாருங்கள். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்துடும் நம்மளுக்கு. அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய். காரக்குழம்புக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லது. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் விடுங்க. கடுகும் வெந்தயமும் பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்குங்க. அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம அலசி வச்சுருந்தாலும் அந்த தூதுவளை இலை அதையும் போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கிக்குங்க வெங்காயத்து கூட. வெங்காயமும் அந்த இலையும் நல்லா வதங்கட்டும். கசப்பெல்லாம் இருக்காது வதங்குச்சுன்னா நல்லா. இப்போது தக்காளியை போட்டுக்குங்க. தக்காளியை போட்டு வதக்கிக்குங்க. வெங்காயம், தக்காளி, அந்த இலை நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்ததில் அந்த இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் பேஸ்ட்டு அதை எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அது வதக்கினக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்ததில் அந்த புளி கரைச்சல், மிளகாய்த்தூள், புளியும் அதை எடுத்து அதை ஊற்றிக்குங்க.
ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. நல்லா கொதிக்க விடுங்க. அதை இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. கொஞ்சம் வந்து நம்மளுக்கு குழம்பு திக்காக வரணும். இப்போ வந்து அது நல்லா கொதிக்க விட்ருங்க சுண்டுற அளவுக்கு. நான் வந்து ஏற்கனவே புளியில் உப்பு போட்டு ஊற வச்சதுனால இங்கே நான் உப்பு போடலை. அப்படி மறந்துட்டிங்கன்னா நீங்கள் இப்போ வேணால் உப்பு போட்டுக்கலாம். அதனால் திக்னஸாக வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. இது பாருங்கள் நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள் குழம்பு. எப்பவுமே காரக்குழம்பு திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். 2 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்குங்க. நம்மளுக்கு தூதுவளை காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.